ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு ப்ராச்சரை எப்படி டிசைன் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம் கேன்வா வச்சு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோ போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராச்சர்னால் வந்துட்டு டிசைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1 2 3 ஸோ 3 பார்ட்டாக இருக்கும். ஸோ ரிவர்ஸ்லேருந்து போகும். ஸோ இது நம்ம டிசைன் பண்ணும்போது புரியும். ஸோ 3 பார்ட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ட்ராவல் கம்பெனி டிசைன் பண்ண போகிறோம் ப்ராச்சர்னா. ஸோ உங்களுக்கு ப்ராச்சர் என்னென்னு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஆடு மாதிரி அது ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணுறது டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ நம்ம சின்ன சின்ன நம்ம வெளியே போனோம்னா கொடுப்பாங்கல்ல சின்ன சின்ன ஆடு பேப்பர் மாதிரி, அது மாதிரி இருக்கும். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கேன்வா போயிட்டு ஸோ இங்கே வந்து நான் ப்ராச்சர் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். ஸோ நான் கிரியேட் பிளாங்க் ப்ராச்சர் கொடுத்துட்டு ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் அங்கே டெம்ப்ளேட் சூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஒரு ட்ராவலுக்கு சூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் செகண்ட் பேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதை நான் ரிவர்ஸில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணால் இது பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஸோ இது 1, இது 2, அண்ட் இது 3, இது 4, இது 5, இது 6. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஃப்ரண்ட், இது பேக். ஸோ அது நம்ம பிரிண்ட் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். ஏன்னா ஃபோல்டிங் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஸோ இதை நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. ட்ராவல் ஸோ இதில் வந்துட்டு ஃபோட்டோஸ் போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே நீங்கள் இமேஜ் மாற்றிக்கலாம். ஸோ இது வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாற்றிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு என்னன்னா இதில் வந்து நான் அந்த ப்ளூ கலரை மாற்றிக்கிறேன். ப்ளூ மட்டும் நான் ஒயிட்டாக மாற்றிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டுன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு உங்களோட எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் அண்ட் இதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இதில் உங்களை நீங்கள் என்ன ஆஃபர் பண்ண போகிறீங்க அண்டு உங்களோட ஃப்ரெண்டு வெல்கம் டு என்ன இது பண்ணுறீங்க உங்களோட டீட்டெயில்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மெயினாக இதுதான் ஃபஸ்ட் பேஜ், இதை மட்டும் மறந்துடாதீங்க. மறந்துட்டு ஸோ இதில் வந்துட்டு இதில் உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், வெப்சைட், சோஷியல் மீடியா அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ஸோ இது நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து ஷேர்ன்னு இருக்கும். கிளிக் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் கொடுத்துட்டு ஸோ இதை நம்ம பிடிஎஃப் பிரிண்ட் பண்ணிப்போம். ஸோ பிரிண்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து பெஸ்ட் ஃபார் பிரிண்டிங் இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு கிராப் மார்க்ஸ் அண்ட் ப்ளீடு ஸோ அதை கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுங்க. ஸோ கொடுத்து நம்மளுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் ப்ராச்சர் ரெடி ஆயிரும். நம்மளுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆகிட்டு நம்ம இதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.